ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 11th மேக்ஸில் சாப்டர் 6 1 words தான் சீக்கிரமாக படித்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் ஹூஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா ஒய்யோட வேல்யூ எழுதணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு தான் வேல்யூ வரணும். இங்கே எக்ஸுக்கு வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வேல்யூனா இங்கே 3x 3x இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டுங்களா? அங்கே ஒய் ஆக்சிஸ்னு கொடுக்கும்போது பாருங்கள், ஒய் பக்கத்தில் ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு மைனஸில் வர மாதிரி இருக்கணும். ஸோ ஆன்சர் 3x² - y² என்ற ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் த லோக்கஸ் ஆஃப் AT² கொடுத்துருக்காங்க. AT², ஒரு சூர்யா பாட்டு இருக்குது, நான் உங்களுக்கு தெரியுமா? AT² ஏத்தின்னு இருக்குங்களா? ஏத்தி அப்படின்னு ஒரு சூர்யா சாங் இருக்குங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சாங். ஸோ அந்த சாங்கில் ஏத்தின்னு வந்தால் ஏனியில் ஏறுற மாதிரி. அப்போ ஆன்சர் வந்து பெரிய நம்பராக இருக்கணும். இங்கே 1 ஏன்னு இருக்குது, இங்கே மட்டும்தான் 4ன்னு இருக்குது. ஸோ பெரிய நம்பராக இருக்க ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏடி அப்படின்னா சூர்யா பாட்டு ஞாபகம் வந்துடும், ஏத்தி. ஸோ ஆன்சர் நமக்கு ஹையஸ்ட் நம்பர் 4. தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லை அப்படின்னா இங்கே பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே பெரிய ஃபேமிலின்னு நினச்சிக்கோங்க. லைனா பொய் சொல்கிறது. பெரிய ஃபேமிலியில் யார் பொய் சொல்லுவாங்களான்னா சின்ன பசங்க தான் பொய் சொல்லுவாங்களா, 1 வயசு 2 வயசு பசங்க தான் பொய் சொல்லுவாங்களா. ஸோ ஆன்சர் பெரிய ஃபேமிலியில் யார் லை 1, 2, 1 வயசு 2 வயசு. ஃபோர்த் கொஸ்டின், இஃப் த பாயிண்ட் 8, -5 கொடுத்துருக்காங்க. 8 - 5 பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு 3 வரும். ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 2, 3 -1, 4 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3. அப்போ ஆன்சர் நமக்கு 1, 3ன்னு வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஏ வந்து 1, ஆல்ஃபா வந்து 1ல் இருக்குது, பீட்டா வந்து 3ல் இருக்குது. ஸோ வேறு எந்த ஆப்ஷனும் நமக்கு அப்படி கிடையாது. ஸோ ஆல்ஃபா + 3 பீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது? 1 வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3 வருது. ஏன் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே -1ன்னு கொடுத்துருக்காங்களா, பார்க்கும்போதே மைனஸ் தெரியுதா? ஸோ அதனால் மைனஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், த ஸ்லோப் ஆஃப் த லைன் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது வரைக்கும் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் 90 டிகிரிக்கு தான் படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? இங்கே 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 90 டிகிரியும் 45 டிகிரியும் கம்பேர் பண்ணும்போது ½ வரும் நமக்கு கரெக்டாக. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ½ வரும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ½ எது வருதோ அதான் ஆப்ஷன். அப்போ 45 டிகிரினா உங்களுக்கு ½ ஞாபகம் வந்துடணும். செவன்த் கொஸ்டின், த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஐசோசிலஸ்னு கொடுத்துருக்காங்க. ஐசோசிலஸ்னா ஐஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ் வண்டி வந்து நம்ம வீட்டுக்கு 2 மணிக்கு வருங்களாம். நான் மதியம் 2 மணிக்கு வரும்போது என்னவாகுமா, ஐஸ் எல்லாம் உருக்கி போயிடுமா. ஸோ அப்போ -2. எங்கே ஆன்சர் நமக்கு -2 வருதுன்னு பாருங்கள், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே x + y தான். -2ன்னு இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான். அப்போ x + y -2ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எய்த் கொஸ்டின், த கோஆர்டினேட் ஆஃப் 4 வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்டில் -2, 4 -1, 2, 2, 2, 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து மைனஸில் இருக்குது, -1, 2 இருக்குது. அப்போ 4ல் 1 போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர்னு வருங்களா. இங்கே x + 1 x 1 2 தான் இருக்குது, x y 2 தான் இருக்குது, x + y + 3 3 இருக்குது, x y 3 3 இருக்குது. ஸோ நமக்கு என்ன வருது, 4 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் நமக்கு 3ல் வரணும். ஒன்று இந்த ஆப்ஷன் வரும், இது எல்லா ஆப்ஷன் வரும். நமக்கு இங்கே -1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ இதுதான் நமக்கு மைனஸில் வருது. இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். x - y + 3 தான் நமக்கான ஆன்சர். நைன்த் கொஸ்டின், இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாண்டி கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து எப்படி வரும், இங்கேருந்து இங்கே போகும், இப்படி தான் நம்ம ஆக்சிஸ் போடுவோம், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னு. அந்த மாதிரி தாண்டி வர ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அக்லும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 4, மிடில் இருக்க 2 நம்பரும் 2, 3. அப்போ ஆன்சர் 1 + 4னாலும் 5 வரும், 2, 3னாலும் 5 வரும். ஆன்சர் நமக்கு 5, 5 தான் ஆன்சர். ஸோ ஆக்சஸ் அப்படின்னாங்கன்னா இங்கேருந்து இப்படி ஆன்சர் யூ மாதிரி வரா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 5 தான் நமக்கான ஆன்சர். 10th கொஸ்டின், ஸ்லோப் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு √5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் 2னா நமக்கு 2ல் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஆன்சர் 2ல் ஸ்டார்ட் ஆகுது, இது நமக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகுது. √5ன்னு கொடுத்துருக்காங்க. √5னா இங்கே ஏற்கனவே நமக்கு 2 ஸ்கொயர்னாலே 2 தான். ஸோ நமக்கு √5 தேவையில்லை. ஸ்கொயர்னும் போது அந்த ஸ்கொயரும் அந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 5ன்னு மட்டும் வரும். ஸோ ஆன்சர் 2x - y = 5 தான் நமக்கான ஆன்சர். 11th கொஸ்டின், a line perpendicular to the line அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5x - y பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெர்பெண்டிகுலர்னால் என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கிற வேல்யூ இதுக்கும் இங்கே இருக்கிற வேல்யூ இதுக்கும் கொடுக்கும். அப்போ x வந்து வெறும் நம்பராக வரும், yக்கு வந்து 5 போயிடும். ஸோ எக்ஸுக்கு 5ம்
எக்ஸ் அப்படியே வரும், ஒய்க்கு வந்து 5 வந்துடும். வேறு எங்கேயாவது ஆப்ஷன் அப்படி இருக்கான்னு பாருங்கள். இங்கே எக்ஸு அப்புறம் இங்கே 5ன்னு இருக்குது. இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா, பெர்பெண்டிகுலர்னால எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் தான். ஸோ அப்படி எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்னவாகும்னா ஒய்க்கு வந்து 5 ஆகும், எக்ஸுக்கு வந்து எக்ஸ்னே இருக்கணும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு. புரியுதான்னு பாருங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 11th கொஸ்டின் 5x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இது பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னால் இந்த வேல்யூ இதுக்கு இந்த வேல்யூ இதுக்கு வரணும், சிம்பிள் சேஞ்ச் ஆகணும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், 5y இருக்கும், நடுவில் ப்ளஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது ஒன்று தான். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 12th கொஸ்டின் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் த பாயிண்ட். இதுலேயும் பெர்பெண்டிகுலர்னு பார்த்தீங்கன்னா என்னவாகும், இந்த நம்பர் இதுக்கு வரும், இதுக்கு ரெண்டுமே 1ங்கிறதுனால எக்ஸ் ஒய்ன்னு வந்துச்சு. மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துச்சு. இந்த சிம்பிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், +5ன்றதுனால -5ன்ற ஆப்ஷன் நமக்கு வந்துருச்சு. 13th கொஸ்டின் இஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பேசிக் ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. 2 3s are 6ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆப்போசிட்னு கொடுத்துருக்கறதுனால வெறும் 6 போடாமல் ஆப்போசிட் √6 போட்டுக்கலாம். 14th கொஸ்டின் p + 2q p - 3q p - q நமக்கு கேட்டிருக்காங்க. அதை ஃபார் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் p and q passes through the pointsன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர் எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2 3 நமக்கு ஆன்சர் வரணும். 2 3 நீங்கள் ஆன்சர் வருதுங்களா, 2/5 3/5ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 15th கொஸ்டின் த பாயிண்ட் ஆன் த லைன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவிடிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஈக்குவிடிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா 4,1ன்னு வருதுங்களா ஆன்சர். ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் லாஸ்ட்டில் இருக்கிறதும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது 1 ஈக்குவலாக போடுற மாதிரி இருக்குங்களா, இப்படி ஈக்குவலாக போடுறோம்ல, அதுக்கு பதிலாக தான் இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 4. ஸோ ஆன்சர் வந்து 4,1ன்ற ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கும் நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வராது. ஸோ அந்த 1யும் 4ம் இருக்கிற மாதிரி ஆன்சர் வந்து 4,1 தான். 16th கொஸ்டின் இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸில் வரணும் அப்படின்னாலே நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி போட வேண்டியது தான். -2 -3 இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். -3 -2 மாற்றிக்கணும். டேரெக்டாக போடாமல் அவங்க மைனஸ்னு கொடுத்துருக்கறதுனால என்ன பண்ண போகிறோம், 2,3 -3, -2 எழுதிக்கலாம். 17th கொஸ்டின் இந்த லென்த் இந்த சிம்பிளுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3 4 இருக்குது. 3 4s are 12ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் 12 தானே வரும். இப்போ மேலே 12 வரா மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா x/3 - y/4 = 1ன்னு இருக்கா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா மேலே 12 வருமா. ஸோ ஆன்சர் மேலே 12 இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா ஆப்ஷன் இதுதான். 18th கொஸ்டின் த y இன்டர்செப்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 + 3 5 5 + 1 6 6 + 1 7 + 3 10ன்னு வந்துச்சுங்களா. டோட்டலாக நமக்கு 10ன்னு வந்துச்சு. ஆனால் ஈக்குவேஷன் நமக்கு மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஆப்ஷன் வரும். அப்போ 9ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாமா. 10 - 1 9 எடுத்துக்கலாமா. மேலே 9ன்னு இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 19th கொஸ்டின் இஃப் 2 வேல்யூஸ் லைனுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். கே எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது கே 3kxன்னு இருக்குங்களா. ஸோ அந்த 3kxலேருந்து கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா 3 தான் இருக்குது. k = 3ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கே பக்கத்தில் 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பக்கத்தில் 2 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் 3k அப்படின்னும் போது k = 3 எடுத்துக்கலாம். 20th கொஸ்டின் இப்போ வெர்டெக்ஸ் ஆஃப் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ ஆன்சர் இஸ் நமக்கு 16. 21st கொஸ்டின் இஃப் த லைன்ஸ் ரெப்ரசன்டட் 6 x வந்து 6 y வந்து 7 மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் மேலே கீழே வந்து ஒய் எழுதிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ -6, 7ன்ற ஆப்ஷன் நமக்கு வந்துடும். 22nd கொஸ்டின் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ் x² - 4y². எக்ஸ் ஸ்கொயர்னா 1xன்னு எடுத்துக்கலாமா, ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. 4y² எப்படி எடுத்துக்கலாம், 2y த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. ஸோ எக்ஸு ஒய்க்கான ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸோட வேல்யூ 1ம் ஒய்யோட வேல்யூ 2ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் 1/2ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். 23 if one of the lines given by 6x² - xy + 4cy² is 3x + 4y = 0 then c = என்னன்னு கேட்குறாங்க. சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த லைன்ஸ் ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே 2 லைன் கொடுத்துருக்காங்களா. 2 லைன் கொடுத்துட்டு சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 2 லைனில் பாருங்கள், இங்கே நமக்கு 6 வருது, இங்கே நமக்கு 3 வருது. 2 லைன்லேயுமே ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் தான் வரும். ஸோ ஆன்சர் 3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன்லாம் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கறதுனால ஆன்சர் -3 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 24 θ இஸ் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள்
2 3 ஆட் பண்ணால் 5, கீழே 4 5 ஆட் பண்ணால் 9. அப்போ ஆன்சர் 5/9 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் தான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கிற ஆன்சராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். காட்டுன்னு வந்தாலும் எதை காட்டணும், ட்ரிக்னாமெட்ரியில் நீ என்ன படிச்சியோ அதை காட்டு. நான் என்ன படித்தேன் அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சைனும் காசும் இருக்கிற ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இந்த சாப்டரோட 1 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 25 கொஸ்டின்ஸும் நான் இப்போ போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு 10 மினிட்ஸில் நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அண்ட் இப்போது இதிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்க போகிறேன். அதுக்கான ஆன்சர் எனக்கு என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.